ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீர்களா? நேற்று பணிக்கு நமக்கு நல்ல காலையில் நாங்கள் கட்டி எழுப்பினால் இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை சொல்லுவது இந்த குடும்பத்துடைய ஆராதனை கட்டண ஆசிரியருக்கு ஆவியான செய்ய பிரார்த்தனை. பரலோக பிதாவே நன்மையான மதியான வரை கஷ்டத்தோடு இந்த குடும்ப புதிய ஆசிரியர் பாடுகள் ஆராதனை செய்தி ஜவ அத்தையும் ஆசிரியர்களுக்காக அளவற்ற வசனம் காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். கர்த்தர்காலம் இனிமேல் என்ன பாட்டை நான் பாடியே துன்பத்தை இன்பமாக மாற்றுகிற கர்த்தர், ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர், தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர், காரியத்தை மாறுதலா முடிவு செய்கிற தேவன். எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆயத்தத்தை கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், விட நம்பிக்கை தைரியம் மீண்டாரே. எல்லாரும் சந்தோஷமா கை தட்டி முன் சென்றாரே. கை தட்டி பாடி கர்த்தரை கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது.
நாமத்தை சொல்லி எல்லாரும் சில நிமிடங்கள் வாயை திறந்து உங்களுக்கு என்ன நாமெல்லாம் தெரியுமோ வாயை திறந்து சொல்லுங்க. யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா ஷாரோன் ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா ஸ்தோத்திரம், யெகோவா நிஸ்ரி ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபா ஸ்தோத்திரம், எல்ஷடாய் ஸ்தோத்திரம், எபினேசர் ஸ்தோத்திரம், பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம், தப்புவிக்கிறவரே ஸ்தோத்திரம், விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம், பராமரிக்கிறவரே ஸ்தோத்திரம், வேலி அடித்து காக்கிறவரே ஸ்தோத்திரம், கண்மனை வெடிப்பில் வைத்து காக்கிறவரே ஸ்தோத்திரம், செட்டஞ்சையில வைத்து காக்கிறவரே ஸ்தோத்திரம், அம்பரா துணியில மூடி காக்கிறவரே ஸ்தோத்திரம், மறைவிலே வைத்து காக்கிறவரே ஸ்தோத்திரம், விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம், உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம், காண்கிறவரே ஸ்தோத்திரம், தரப்படுகிறவரே ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறவரே ஸ்தோத்திரம், உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம், போஷிக்கிறவரே ஸ்தோத்திரம், பராமரிக்கிறவரே ஸ்தோத்திரம், கைவிடாத கண்மறையே ஸ்தோத்திரம், தாங்குகிறவரே ஸ்தோத்திரம், ஏந்துகிறவரே ஸ்தோத்திரம், தூக்கி விடுகிறவரே ஸ்தோத்திரம், வெளியே கொண்டு வருகிறவரே ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி அப்பா. மனதில் உயர்த்தி எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசர், நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நம்முடைய தேவன் எலியாவின் தேவன். நான் சொல்றது உங்க வாழ்க்கையிலே கஷ்டம் வரும்போது எலியாவின் தேவன் எங்கே கேட்டு பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும். எலிசாக்கு ஜெபிக்க தெரியல, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, யோர்தானை கடக்கணும், ஷார்வை முறுக்கு அடிக்கிறார். எலியாவின் தேவன் எங்கே? உடனே செங்கல் ரெண்டாய் பிரிந்து போகிறார். இப்பொழுது நான் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், வாயத்திலிருந்து எல்லாரும் வாசல், எலியாவின் தேவன் எங்கே? சொல்லுங்க, எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலியாவுக்கு மட்டும் அவர் தேவனா? எனக்கும் உனக்கும் தேவன் தாமே என்று சொல்லி சந்தோஷமாய் கை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கையிலவு மேகம் ஒன்று கை தட்டி பாடுவோம். புயலாய் மாறி கையிலவு மேகம் காரிருளாய் பெருவெள்ளமாய் மாறவில்லையா? எலியாவை கொண்டு தேவன் செய்யவில்லையா? காரிருளாய் பெருவெள்ளமாய் மாறவில்லையா? எலியாவை கொண்டு தேவன் செய்யவில்லையா? எலியாவுக்கு மட்டும் தேவனா? நம்மளை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? சொல்லுங்க, அவருடைய 30 கிருபை
உங்களுடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தை வாழவே முடியாது. மலைகளே விலகினாலும் பர்வதங்களே நிலபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. சமாதானத்து உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று வேதம் சொல்லும். பிரியமானவர்களுடைய கிருபைக்கு நாம் கெஞ்சுவோமா? எல்லாரும் உங்களுடைய கிருபை எனக்கு தேவையப்பா. உங்களுடைய கிருபை இல்லாம என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும். பாடுறாங்க, மலைகளே விலகினாலும் உங்களுடைய கிருபை எனக்கு போதா ஆண்டவரே. சொல்லுவோம், உங்களுடைய கிருபை எனக்கு போதா ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உன் கிருபை மாறாதே. ஒரே ஒரு அடியை பாடி கர்த்தருடைய அன்பை நினைத்து நன்றி சொல்லுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா. தாயனை மறந்தாலும் தமிழனை வெறுத்தாலும், தாயனை மறந்தாலும் தந்தையனை வெறுத்தாலும் வீரனை மறப்பதே இல்லை, வீரனை மறப்பதே இல்லை, வீரனை மறப்பதே இல்லை. கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா. அவருடைய தாழ்ச்சி ஒப்புக்கொள்வோம். அவருடைய கிருபை நமக்கு போதும். கொஞ்சம் உணர்ந்து ஃபீல் பண்ணி சொல்லுங்க. ஏதோ கடமைக்கு பண்ணமல்ல, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கிருபை யோசிக்காதீங்க. முன்னாடியே கிருபை உணருங்க, முன்னாடியே கிருபை உணருங்க. கிருபை நமக்கு தேவை. பிரச்சனைக்கு அப்புறம் கிருபை வராது. யாரோட கர்த்தர் பேசுறாரு, முன்னாடியே கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. கிருபை நமக்கு தேவை. கர்த்தருடைய கிருபை எல்லாம் நமக்கு. நம்ம வாழ வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, தூங்க வைக்கிறது எல்லாம் கர்த்தருடைய கிருபை. கிருபை எங்களுக்கு போதுமானவரே, கிருபை எனக்கு தாரமானவரே. தாழ்த்துகிறோம். சகல துதிக்கான மகிமை ஒருவருக்கு ஏற்று நன்றி சொல்லி ஜெபிக்க நிச்சயம் நல்லது. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்தில் முன்னிலை செய்யப்படுவதாக. அன்றோடு ஆகாத நீர் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவற்றை மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு பிரவேசத்தில் ரட்சித்துக் கொள்ளும். சாட்சியமோ வல்லமை மகிமையும் என்னென்னைக்கு உடனே. ஆமென். இந்திய தேசத்துக்கு அறிவிக்க போறோம். தேசத்தை கத்த ரட்சிக்க இந்த கொரோனா வைரஸ் கிருமிகள் கட்டுப்பட, அழிக்கப்பட, இனி ஒரு தீமையான காரியம் தேசத்தில் நடக்கூடாது, இந்தியாவில் நடக்கூடாது. கர்த்தர் இந்தியாவுக்கு மனமரங்க முடியாது. இந்த கிரிகளும் அழிக்கப்பட, எல்லா பாவ கிரிகளும் அழிக்கப்பட, தேசத்தை ரட்சிக்க டாக்டர் முகில் அவங்க ஜோம் நம்ம தேசத்துக்காக கர்த்தர் ரட்சித்து ஒரு விடுதலை தர ஜோம். எல்லாரும் சேர்ந்து ஜோம். ஆமென், 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 ஆமென். ஒருமனப்பட்டு ஜெபத்தில் தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றானவரை முற்றிலுமா அழித்து போட்டு கர்த்தர் தேசத்துக்கு ஆண்டவரே விடுதலை கொடுக்க முடியாது. தேசத்துக்கு ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற இந்த கொரோனா தொற்றை முற்றிலுமா அழித்து போட்டு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, கொரோனா தொற்றில் ஆண்டவரே வாடுகிற மக்கள், இந்த கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் நீர் விடுதலை ஆண்டவரை பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வல்லமலை கரத்தை இறக்கி அந்த ஒவ்வொருவரும் விடுதலை கொடுத்து ஆண்டவரை சீக்கிரமா இந்த கொரோனா ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருந்து முற்றிலும் அழிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ராஜா, ஆண்டவரே, தேசத்திலே மனதுருகும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தின் மேல் மனதுருகும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எல்லை எங்கிலும் ஆண்டவரே இயேசுதான் உண்மையான ரட்சகர் என்று சொன்னதான எழுப்புதல் அக்கினி பற்றி எறியும்படியாக ஜெபிக்கிறேன். பட்டி தொட்டி பட்டணம் இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே நீரே உண்மையான ரட்சகர் என்று மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக
ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் நீர் ஆண்டவரே உடைய ரத்தத்து கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அரசாளுகிற ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் ஆண்டவரை மறைத்து ஆண்டவரை நீரே ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே நாட்டை ஆளுகிற பிஎம்க்கு நீர் ஞானத்தை கொடுத்து சரியான வழியில் ஆளுகை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் நீரே ஞானத்தை கொடுத்து சரியான ஆண்டவரை வழியில் ஆண்டவரது நாட்டை வழிநடத்தி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே தமிழ்நாட்டை உடைய கருத்துல ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. அந்த விசேஷமா சென்னை பட்டணத்தை உடைய கருத்துல ஒப்புவிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இந்த பட்டணத்தை ஆளுகிற ஒவ்வொரு மக்களிடம் ஆண்டவரே உடைய ஞானம் இருந்து இந்த ஆண்டவரே சென்னை பட்டணத்தை சரியான பாதையை வழிநடத்தி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் தொடுங்க ஆண்டவர். ஒவ்வொரு பட்டி தொட்டி பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொட்டு ஆண்டவர் ஒரு விடுதலையும் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். சீக்கிரமாய் சபை ஆண்டவரை திறக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். விசுவாசிகள் அனைவரும் ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த தேசத்துல ஒவ்வொரு சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த கொரோனா தொற்று அவளை பாதிக்காதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் ஆண்டவர் அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த சட்டைகள் மறையில வைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. நீரே ஆண்டவரே எங்கள் மூலியமா இருந்து ஆண்டவரே இந்த இந்திய தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துணியான மகிமையத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே. தேசத்தில் பெரிய மாற்றங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த குடும்ப துதி ஆராதனைகள் என்னவா சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி வேதத்தில் ஒரு அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்பதனால் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்து நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கடைசி வரிதான் என்ன ரொம்ப எடுத்தது. நான் சொல்றாரு, நான் வானத்தை நிலப்படுத்துவேன், பூமியை அஸ்திபாரப்படுத்துவேன், நீ என் பிள்ளைங்கள் என்று அறிந்து கொள், நானே வார்த்தையை அருள் செய்து கடைசியா சொல்றாரு, என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். கரங்களை வைத்து ஆமை சொல்லலாம். ஆண்டவர் நம்மை மறைத்துக் கொள்கிறவர். இப்போ கொரோனா வியாதி பரவி கொண்டிருக்கிறது. சென்னையில் அதிகமாக பரவி சொல்றாங்க. எங்க பார்த்தா என்ன நிலைமை, ஆகஸ்ட் மாதம் 2வது நிலை உருவாகும் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். சைனாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 லட்சம் பேர் ஒரே இடத்துல பாதிச்சுக்கணும். 2வது நிலை எழும்பும். அப்போ தமிழ்நாட்டில் 30 லட்சம் பேர் வந்துடுவாங்க. ரொம்ப பாதிப்பு. என்ன நடக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி WHO அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. WHO நான் சொல்கிறேன், WHO ஒன்று சொல்லுது. முதலமைச்சர் என்ன செய்யுது தெரியாமல் கலங்கி முதல்ல நான் ஊரடங்குலாம் இல்லை, இதெல்லாம் ப்ளூ படிக்கிறாங்க, யாரும் நம்பாதீங்க சொல்ல திருப்பி 12 நாள் ஊரடங்கு போட்டார். அவருக்கு என்ன செய்யுது தெரியல. தலைமைச் செயலகத்துக்கு வரும்போது ஒன்று செயல்படுறாரு, வீட்டுக்கு போது செயல்படுறாரு, காரணம் போது வேற மாதிரி செயல்படுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. தமிழ்நாட்டை எப்படி நடத்துறது தெரியல. அமெரிக்காவுக்கு கொந்தளிக்குது, அருமையான ஐரோப்பாவுக்கு கொந்தளிக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜயவாசம் ஒன்று சொல்றாரு, எடப்பாடி ஒன்று சொல்றாரு, பன்னீர்செல்வம் ஒன்று சொல்றாரு. அம்பானவர் தமிழகம் கொந்தளிக்கிறது. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து தேவனுடைய நாமத்தாலே அவர் தமது கரத்தினால் மறைக்கிறார். மறுபடியும் வாசிக்கிற பாருங்க, ரொம்ப இழுத்த வார்த்தை. நான் வானத்தை நிலைப்படுத்துகிறவர், பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறவர், சீயோனாகிய என் ஜனத்துக்கு என் வார்த்தையை அழுகிறவர். கடைசியா சொல்றாரு, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கைகளை தாமே சொல்லலாம். அப்ப ஆருடைய கரத்திலே நிழல் இருக்கிறது. அந்த நிழலினால் மறைத்துக் கொள்கிறார். தீங்கு வராதபடி, தீமை வராதபடி, கஷ்டம் வராதபடி, துன்பம் வராதபடி மறைத்துக் கொள்கிற தேவன். கையால் சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே மறைக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே மறைக்கிறார். அவர் மறைத்துக் கொள்ளும் பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு தீங்கும் ஒரு சாத்தானை போராட்டணும் எந்த பிசாக்கள் நெருங்காது, போகட்டும். என் செய்தி தலைப்பு, கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் மறைத்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு 3 ஆசீர்வாதத்தை வேகமா சொல்ல பாருங்க. முதல் ஆசீர்வாதம் 22ஆம் வசனத்தின் பின்பகுதி பண்ணுங்க. 22 பின்பகுதி. இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். போதும், தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். முதலாவது கரத்தை நிழலாலே மறைக்கும் பொழுது
தத்தளிக்கும் பாத்திரத்தை நம்ம கையிலிருந்து நீக்கி போடுகிறாராம். தத்தளிக்கும் பாத்திரம், உன் கையிலே தத்தளிக்கும் பாத்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஏதோ ஒரு காரியத்தினால உன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா? உன் கணவன் வாழ்க்கை நடந்த சம்பவம் உனக்கு தத்தளிப்பு உண்டாக்கி கொடுக்கிறதா? உன் பிள்ளை வாழ்க்கை நடந்த காரியம் உனக்கு தத்தளிப்பு உண்டாக்கி கொடுக்கிறதா? தொழில் வியாபாரம் நடக்கிற காரியம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயா? தத்தளிப்பு பாத்திரத்தை கையில வைத்து தவித்துக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நிழலால் மூடும்போது அவர் கரத்தை நீட்டி முதலாவது நம்ம கையில் இருக்கிற அந்த தத்தளிப்பு பாத்திரத்தை புடுங்கி தூக்கி எறிகிறார். தேவனுடைய கோபத்தின் விளைவாகத்தான் நம்ம கையில் இந்த தத்தளிப்பு பாத்திரம் இருக்கிறது. யாரும் சொல்றாரு, அந்த தத்தளிப்பு பாத்திரத்தும் கையிலிருந்து நீக்கப்படுகிறது. முதல் குறிப்பு, அவருடைய கரத்தின் நிழலால் மறைக்கும்போது தத்தளிப்பு பாத்திரத்தை நீக்கி போடுகிறார். இரண்டாவது என்ன செய்கிறாரா? 11ஆம் வசனம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இரண்டாவது, கரத்தின் நிழலாலை மறைக்கும் பொழுது சஞ்சலத்தை தவிப்பு நீக்கி சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைய செய்வார். இதெல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் கரத்தை நீட்டி மறைக்கும் போது தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய கரத்தின் நிறத்தினாலே நிழலினாலே மறைத்துக் கொள்கிறாராம். மறைத்துக் கொள்ளும் முதல்ல தத்தளிப்பை பார்த்து நீக்கப்படுகிறார். இரண்டாவது, சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைய செய்வார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு இழுத்து சஞ்சலப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு இறுதியம் தவித்துக் கொண்டிருக்கிறதா? மனசே சரியில்லை பாஸ்டர், இப்படியே போனா என்ன நடக்கும் தெரியலையே. இன்னைக்கு காலையில ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். அப்போ அந்த ஸ்கூல்லாம் எப்போ திறக்கிறான்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லு, அடுத்த ஜூன் சொல்லுது. என்ன பட்டி பொண்ணு, இந்த ஜூன் கிடையாது, அடுத்த ஜூன் தான். ஒரு வருஷத்துல ஸ்கூலே லீவான். என்ன ஸ்கூல் எப்போ திறப்பான்னு தெரியல, காலேஜ் எப்போ திறப்பாங்கன்னு தெரியல, ஆஃபீஸ்ல எப்போ தெரியல, பஸ் எப்போ ஓடும் தெரியல. மே 3 முடிஞ்சு நினைக்கும், ஜூன் முடிஞ்சாலும் ஜூலை 3 வரப்போது. பெரிய மாணவர்களே, நான் சொல்றேன், ஒருவேளை இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் உன் வாழ்க்கையை சஞ்சலத்தையும் தவிப்பையும் மன கஷ்டம் உண்டாக்கி கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்தின் மறைக்கும் போது சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவது. முதல் குறிப்பு, தத்தளிப்பு பார்த்து நீக்கப்படுவார். இரண்டாவது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவது. கடைசியாக அதே அதிகாரம் சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். இந்த வார்த்தை ஆக்குவார். வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும். வனாந்திரம் ஏதேன் தோட்டம் மாறிடுமா? அவாந்திர வழி கர்த்தரி தோட்டம். ஆக்குவார் சொன்னால் மாற்றுவார் என்று பொருள். என்ன சொல்றாருன்னா, அவாந்திர வெளியை தோட்டமாகவும் வனாந்திரத்தை கர்த்தரி தோட்டமாக மாற்றுவாராம். அப்ப இதை மாற்றுவார் சொல்ல வருகிறேன். மூன்றாவது, கர்த்தர் தமது கரத்தில் நிழலால் நம்மை மறைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். எனக்கு அன்பான தேவஜனமே, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார், இருளை வெளிச்சமாக மாற்றுவார். அவர் மாற்றுகிறதே ஒரு நிமிஷம் போல அவரால். அருமையான தேவஜனமே, மாற்ற வரலையும் கலங்காத. இப்போ கூட இந்த கொரோனா கிருமி வியாதி முடிந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் தேசத்தில் வரப்போவது, திருச்சபைக்குள் வரப்போது, குடும்பத்தில் வரப்போவது. அவர் மாற்றத்தை அளிக்கிறவர், மாற்றத்தை கொடுக்கிற தேவன். அவர் சர்வவல்லமுள்ள தேவன். தம்முடைய கரத்தில் நிழலால் நம்மை மூடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்குள் சந்தோஷப்படுத்துவார். அவர் மாற்றுகிறவர். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நானே வானத்தை நிலைப்படுத்துகிறவர், பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற சீயோனா என்னுடைய ஜனங்களோட வாயில வார்த்தைகள் அருளி என்னுடைய கரத்தை நிழலினாலே பிள்ளைகளை மறைத்துக் கொள்கிறேன். ஆண்டவர் மறைத்து 3 ஆசீர்வாதம். நம்பர் 1, தத்தளிப்பு பார்த்து நீக்கப்படுவார். நம்பர் 2, சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும். நம்பர் 3, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். அவருடைய கரத்தில் நாளே மறைத்துக் கொள்வார். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மதியான வேலைக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் நிழலினாலே மறைத்துக் கொள்கிற ஆறுதான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மறைத்து எங்க கையிலுக்கு தத்தளிப்பை பார்த்து நீக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். சந்தோஷம் மகிழ்ச்சி அடை செய்கிறபடியால ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த கரகம் ஆசீர்வாத வழி நடத்தலும் இன்று சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்து நம்மோடு இருக்க கடவுள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரலை வருவாதே. ஆமென். கர்த்தர் தமது கரத்தில் நிழலினாலே உங்களை மறைத்துக் கொள்வார்.